அனைவருக்கும் வணக்கம். ஆண்டவனை வணங்கி நாம் இப்போ பார்க்க போவது சேமிப்பு என்ற தலைப்பு. சேமிப்பு என்றவுடன் நமது நினைவுக்கு வருவது பண சேமிப்பு. பணம் சேமித்து முன்னேறி வாழ்வில் செட்டில் ஆக வேண்டும் என்ற அவேர்னஸ் 80% மக்களுக்கு இப்போது உள்ளது. ஆனாலும் சில பேர் இன்னும் அது போன்ற முயற்சிகளை எடுக்காமல் தனது தலையெழுத்தையும் விதியையும் ஏன் அதிர்ஷ்டத்தையும் குறை சொல்லியும், மேலும் மனைவி குழந்தைகள் தனது தொழில் படிப்பு என பல துறைகளை குறை கூறியும், தனது அனைத்து உறவினர் நண்பர்கள் என எல்லோரையும் தனது கீழ்நிலைக்கு காரணமாக சொல்லி திட்டி தீர்ப்பதும், ஏன் காலம் நேரத்தை கூட காரணம் காட்டி 50-60 வயதை கடந்து அதன்பின் இவர்கள் தூங்கி எழுந்து வாழ்வில் முன்னேற அடியெடுத்து வைக்க நினைக்கும் போது குழந்தைகள் திருமணம், வீடு கட்டவில்லை என்ற கவலை, நல்ல வேலை கிடைக்கவில்லை என்றும் பணம் சம்பாதிக்கவில்லை போன்ற பெரிய பெரிய விஷயங்கள் நினைவிற்கு வந்து வாழ்வை வீணாக கழித்ததை எண்ணி வருந்த ஆரம்பிப்பர். இவற்றையெல்லாம் பலர் எடுத்து கூறி புத்தி சொல்லி இருப்பர். அவையெல்லாம் விழலுக்கு இறைத்த நீர் போல வீணாக கழிந்திருக்கும். எதையும் எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் போக்கில் நடந்து முடிந்து வாழ்க்கை முடிவுறும் நிலைக்கு வந்து விடுவர். இதுபோல் உள்ளவர்கள் எங்கிருந்து சேமிப்பது? எனவே சேமிப்பு என்பது பணம் மட்டுமன்று. நமது பக்தி, அன்பு, பாசம், நேசம், நேயம், நட்பு, உறவு, நல்ல எண்ணங்கள், செயல்கள் போன்ற எவ்வளவு நல்ல விஷயங்கள் பல உள்ளன. அவற்றையும் சேமிக்கலாம். உதாரணமாக பிரார்த்தனையில் கூட கடவுள் நமக்கு சலுகை அளித்திருக்கிறார். மார்கழி மாதத்தில் ஒரு நாள் அதிகாலை எழுந்து விளக்கேற்றுவதும், ஒரு நாள் கோவிலுக்கு செல்வதும், ஒரு நாள் அன்னதானம் செய்வதும் என இவற்றில் ஏதேனும் ஒன்றை ஒரு நாள் செய்தால் வருடம் முழுவதற்கும் இறைவனை துதித்ததற்கான பலன் கிடைக்கும் என்கிறார்கள் நமது முன்னோர்கள். இதுவும் ஒரு வகை சேமிப்பு என்பதை அறிகிறோம். நல்ல நட்பை சேமித்தலும் ஒரு சேமிப்பே. அதாவது கிருஷ்ணன் என்ற நண்பனை சேமித்து தன்னுடன் வைத்திருந்ததால் தான் பாண்டவர்கள் துன்பத்தை கடக்கவும், அரிய பல சிந்தனைகளை கொண்டு ஆலோசித்து பலன் பெறவும், திரௌபதிக்கு பல ஆலோசனைகளும் சமயத்தில் பெரும் உதவியும் செய்து நட்பின் சேமிப்பை சிறப்பிக்கிறார் கிருஷ்ணன். கிருஷ்ணன் இல்லையே அவர்களது பதவி, அந்தஸ்து எதுவும் பயன்பட்டிருக்காது. கிருஷ்ணனும் ஒரு மிகப்பெரிய சேமிப்பே. அடுத்து ஒரு கம்பெனி, ஒரு வீடு, ஒரு அலுவலகம், ஒரு தொழில்துறை, எங்கும் நல்ல வேலையாட்கள், நல்ல நிர்வாகி, நல்ல மேனேஜர் என ஒவ்வொருவரும் ஒரு சொத்து, ஒரு சேமிப்பு என்று கூறலாம். அறிவு சம்பந்தமான விஷயங்களை அறிந்து கொள்ள உதவும் புத்தகமும் ஒரு சேமிப்பு தான். சென்ற ஜென்மத்தில் நம்பிக்கை இருந்தாலும், மீண்டும் ஜென்மம் எடுப்போம் என்ற நம்பிக்கை இருந்தாலும், அப்போது செய்த நற்காரியங்கள் இப்போதும், இப்போது செய்யும் நற்காரியங்கள் அடுத்த ஜென்மத்திற்கும் ஒரு சேமிப்பு என கொள்ளலாம். நல்வழி, நற்சிந்தனை, நற்காரியங்கள் இவை அனைத்தும் நமக்கு ஒரு வகை சேமிப்பே. அதேபோல் நற்செயல்கள் செய்பவரையும் ஊக்குவிக்க வேண்டும். ஒரு முறை கிருபானந்த வாரியார் மேடையில் அமர்ந்து இறை சொற்பொழிவு செய்து கொண்டிருந்தாராம். அங்கு சங்கராச்சாரியார் சுவாமிகள் வந்திருக்கிறார். சொற்பொழிவு முடிந்து வாரியார் முன்வரிசையில் அமர்ந்திருக்க, சுவாமிகள் வந்தவுடன் வாரியாரை அருகில் அழைத்தாராம். உடனே வாரியார், என்ன இது, சுவாமிகள் நம்மை அழைக்கிறாரே, ஏதேனும் நாம் தவறாக பேசிவிட்டோமோ என்று எண்ணிக்கொண்டே அருகில் செல்ல, உடனே சுவாமிகள் வாரியாரை பாராட்டி, நீ மிகவும் நற்காரியங்கள் செய்து வருகிறாய், இறைபக்தியை மக்களிடம் ஏற்படும்படி நற்கருத்துக்களை உபதேசித்து வருகிறாய், நீ நலமுடன் இருக்க வேண்டும், இதுபோல் நற்செயலை தொடர்ந்து செய்து வா என வாழ்த்தி பாராட்டி அவருக்கு மலர் மாலையை அணிவித்தாராம். இந்நிகழ்வு புத்தகம் வாயிலாக அறியப்பட்டது. ஆகவே நம்முடன் இருக்கும் நல்ல மனிதர்களை, அவர்களின் செயல்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களை சந்திக்கும் போது பாராட்டி நாமும் நமது ஆத்ம வங்கியில் நற்செயலுக்கான சேமிப்பை சேமிக்கலாம் இல்லையா அன்பர்களே? மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.